ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுயமரியாதை இயக்கம் பற்றி பார்க்குறோம். பெரியாரை பற்றி பார்ப்போம். பெரியார் எப்போ பிறந்திருப்பார்னா 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் மண்டி வெங்கடப்ப நாயக்கர் சின்னத்தாயம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். எப்போ காங்கிரஸில் சேர்ந்திருப்பார்னா 1919 வந்து காங்கிரஸ் உறுப்பினர் ஆகியிருப்பார். 1921 வந்து கள்ளுக்கடை மறியலில் வந்து ஈடுபட்டார். 1922 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். நெக்ஸ்ட்டு 1923 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போனா 1923. 1919 காங்கிரஸ் உறுப்பினராக இருந்திருப்பார். 1923 வந்து காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தட்சிண காந்தியார் ராஜாஜி. வைக்கம் சத்தியாகிரகம் கேரளாவில் நடந்திருக்கும் 1924. திருவண்ணாமலை காங்கிரஸில் வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்து உணர்ச்சி உரை ஆற்றாங்க. திருவண்ணாமலையில் 1925 நவம்பர் 25 காஞ்சிபுரம் மாநாட்டில் இறுதியாக வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதனை வந்து காங்கிரஸ் ஏற்க மறுத்ததா காங்கிரஸ் வந்து வெளியேறியிருப்பார். 1925 நவம்பர் 25 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில். தமிழ்நாட்டின் ரூசோ யார்? தந்தை பெரியார் தான் அப்படின்னு யார் கூப்பிட்டுருப்பா? சர் ஏ ராமசாமி முதலியார். இந்த இங்கே இருக்கு பாருங்கள். சர் ஏ ராமசாமி முதலியார் வந்து பெரியாரை வந்து தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்து பெருமைப்படுத்தினார். முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். சர் ஏ ராமசாமி முதலியார் ஈவே ராமசாமி வந்து தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்து பெருமைப்படுத்தினார். நெக்ஸ்ட்டு இந்த பி சிதம்பரம் பிள்ளை இருக்கு பாருங்கள். பி சிதம்பரம் பிள்ளை முதன்முறையாக ஈவே ரா பெரியார் என்று அழைத்தார். நாகர்கோயில் வழக்குரைஞர் பி சிதம்பரம் பிள்ளை வந்து முதன்முறையாக ஈவே ரா பெரியார் என்று அழைத்தார் 1927. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். யார் ஃபஸ்ட்டு ஈவே ராவை வந்து பெரியார் என்று அழைத்தார்னா பி சிதம்பரம் பிள்ளை. அதே மாதிரி தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தது சர் ஏ ராமசாமி முதலியார் தான் தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைத்தார். நீதி கட்சியின் தலைவராக எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1938 பெல்லாரி சிறையில் இருந்தபோது தான் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சியின் தலைவராக எப்போ இருந்திருப்பார்னா 1938 44 வரை இருந்திருப்பார். திருவாரூர் மாநாட்டிலிருந்து திராவிட நாடு கோரிக்கையை வந்து விலக்கி பேசினார். ஆகஸ்ட் 27 சேலத்தில் பெரியார் நீதி கட்சி என்ற பெயரை திராவிட கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்.